எதனால இன்னைக்கு குறிப்பா மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆயிருப்பாங்க? ஏன்னா, நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸுக்கு இந்த கிரிப்டோல மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வர்ற அந்த நாள்ல தான் தெரியும், கிரிப்டோ மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பம்ப் ஆக போகுதுன்னு. ஆனா அந்த நாளையும் இந்த மாரி பண்ணா என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டோல இன்னைக்கு காலையில வந்த மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதுல உள்ள ப்ராப்ளத்த பார்ப்போம். ஜனவரி 10, 2024 இதே வருஷத்துல ஜனவரி மாசத்துல பிட்காயின் $45,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, பிட்காயினோட ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆனது எப்படி மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருந்துச்சோ, அதே மாரி இன்னைக்கு ரீசென்ட்டா இயர்லி மார்னிங் கிட்ட எதீரியமோட ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்த கிரிப்டோ கரன்சி செக்டாருக்கு. அதனால தான் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. சோஷியல் மீடியாலயுமே நெறைய பேர் எதீரியம் ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆனத பத்தி பேசுனாங்க. ஆனா அதுல இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, நம்மள மாதிரி ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு இந்த மாரி பாசிட்டிவ் நியூஸ் வரக்கூடிய நாட்கள்ல தான் ஓகே மார்க்கெட் நல்லா பம்ப் ஆக போகுதுன்னு கொஞ்சமாவது கெஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு பிகினரா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள வர்றோம் ஸ்மால் ட்ரேடரானா, அந்த குறிப்பிட்ட நாள்ல நியூஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு எதீரியம் காயின பை பண்ண முடியலனா கூட, அதுக்கு கீழ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆல்ட் காயின்ஸ நெறைய பேர் கண்டிப்பா பை பண்ணியிருப்பாங்க பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லி. ஆனா பிரைஸ் ரியாக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நேத்து கம்பேர் பண்ணும்போது 3-5% கிட்ட கரண்ட்டா டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்டே. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, இந்த எதீரியம் ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆக போகுதுன்ற விஷயம் ஒரு சில பேருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால அப்பதிலிருந்து எதீரியம் காயின பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் 1 வீக்கா பார்க்கும்போது எதீரியம் காயினுடைய பிரைஸ் 20% கிட்ட பம்ப் ஆயிருச்சு. மேபி அந்த இடத்துல வாங்குனவங்க மிகப்பெரிய வேல்ஸா கூட இருக்கலாம், அல்லது இன்சைடர்ஸா கூட இருக்கலாம். சோ அந்த இடத்துல $3000க்கு வாங்கிட்டு இப்போ கரண்ட் பிரைஸ் $3700 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால நெறைய ஸ்மால் ட்ரேடர்ஸ் கிரிப்டோவ பேஸ் பண்ணி வாங்கும்போது, அவங்க கீழ வாங்கி வச்ச காயின்ஸ இப்ப செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்டும் டவுன் ஆகுது. இந்த இடத்துல ட்ரேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸுமே ஃபெயில் ஆறாங்க. இதே மாரி பாசிட்டிவ் நியூஸ பேஸ் பண்ணி எதீரியம் காயினையோ, சம் ஆல்ட் காயின்ஸையோ நீங்களுமே அனலைசிஸ் பண்ணிட்டு பை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. எதீரியம் காயினோட ஸ்பாட் ETF என்னதான் அப்ரூவ் ஆனாலுமே இது ட்ரேடபிளாவும், பையபிளாவும் அந்த அளவுக்கு இன்னும் அவைலபிள் ஆகல. 2வது ரீசன் இந்த எதீரியமோட ETF ஃபார்ம்லயே நெறைய விஷயம் இருக்கு. அதுல 19Bவும் 4S மட்டும் தான் அப்ரூவ் ஆயிருக்கு. S1Sன்றது இன்னும் அப்ரூவ் ஆகலையாம். ஒரு சில மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் அந்த குறிப்பிட்ட ஃபார்ம கரெக்ஷன் பண்ணி அப்ரூவலுக்கு கொடுத்திருக்காங்க. அது மேபி செக் பார்த்துட்டு அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில வாரங்களோ, மாதங்களோ ஆகும்னு கூட சொல்றாங்க. இதெல்லாமே அப்ரூவ் ஆயிட்டு மேபி எதீரியம் காயினோட ஸ்பாட் ETFல நெறைய மணி இன்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, பிட்காயினோட ETF வந்ததுக்கு அப்புறமா பிட்காயின் எப்படி $45,000ல இருந்து $73,000 வரைக்கும் போச்சோ, அதே மாரி எதீரியம்லயும் ஒரு சில ஆல்ட் காயின்ஸ்லயுமே ஒரு ஷார்ட் புல் ரன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி தான் இருக்கு. பட் எப்பவுமே பிரைஸ் ஹையா இருக்கும்போது பாசிட்டிவ் நியூஸ்னால மட்டும் ஃபோமோல பை பண்றத அவாய்ட் பண்ணுங்க.